உத்தம சஹாபாக்கள், சத்திய தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் ரஹ்மத்தும் மகுஃபிரத்தும் என்றென்றும் எப்பொழுது உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சிறப்பான அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அரஃபாவுடைய நாளின் மூலம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களின் மீது நெருங்கி வந்து பார்வையிடுகிறார். இந்த அடியார்கள் எவ்வாறு அமல் செய்கிறார்கள், எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களின் பக்கம் நெருங்கி வந்து அல்லாஹு தஆலா பார்வையிடுகிறார். பார்வையிட்டு விட்டு அல்லாஹ் மலக்குகளிடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், பார்த்தீர்களா, நீங்கள் சொன்னீர்களே நான் அன்று ஒரு நாள் மசூரா செய்யும் பொழுது மனித சமுதாயத்தை உலகத்திலே உருவாக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கப் போகிறாய், அவர்கள் உலகத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், இரத்தங்களை ஓட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா, என்னிடத்தில் அவர்கள் அழுது தொழுது மன்றாடுகிறார்கள், தலைவீறு கோலமாக என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், நான் தான் மன்னிக்க கூடியவன் என்பதை விளங்கி இந்த அளவு அவர்கள் என்னிடத்திலே இறைஞ்சுகின்றார்களே, பார்த்தீர்களா என்று அந்த மலக்குகளிடத்திலே அல்லாஹ் காட்டி பெருமை பாராட்டி பேசுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாமின் யோமின் அக்ஸர மின் யுஅத்தகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார், சொன்னார்கள் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மீ யோமி அரஃபா, அரஃபாவுடைய நாளன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான நரகவாதிகளை விடுதலை செய்வதாக நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, வஇன்னஹு லயதுலு, நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் மனிதர்களின் பக்கம் நெருங்குகிறான். சும்மா யுபாஹி, பின்பு அல்லாஹ் தஆலா மலக்குகள் இடத்திலே பிஹிமுல் மலாயிகா, மலாயிகத்துமார்களிடத்திலே சொல்லுகிறார், பார்த்தீர்களா, இந்த அடியார்களை பார்த்தீர்களா, எனக்காக பள்ளியிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள், எனக்காக தொழுது கொண்டு இருக்கிறார்கள், என்னிடத்திலே அவர்கள் இறைஞ்சுகின்றார்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், என்னிடத்திலே தேவைகளை கேட்கிறார்கள், என்னிடத்திலே நரகத்தின் பாதுகாவலை கேட்கிறார்கள், என்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள், பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். அது மட்டுமல்ல, பயக்கூல் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மா அரா ஹாவுலா, அந்த மலக்குகள் சொல்லுவார்களாம், நாங்கள் இவ்வாறெல்லாம் அந்த அடியார்கள் நாடுவார்கள், கேட்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கவில்லை என்று. அப்பொழுது மலக்குகள் சொன்னார்கள், படைக்காதே அல்லாஹ், இந்த சமுதாயத்தை படைக்காதே அல்லாஹ், நாங்கள் ஜின் சமுதாயத்தை பார்த்து விட்டோம், அவர்களை படைத்து உலகத்திலே வந்து சண்டையிட்டார்கள், கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள், பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள், அதுபோல நாங்கள் சொன்னோம், பார்த்ததுதான் சொன்னோம், இந்த சமுதாயத்தை படைக்காதே, நாங்கள் உன்னை வணங்குவதற்காக இருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம், ஆனால் இப்பொழுது இவ்வாறு இருப்பார்கள் என்று நாங்கள் விளங்கவில்லையே என்று அந்த வழக்குகள் சொல்லுவார்களாம். அப்படி என்றால் பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்தி பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் பார்த்தீர்களா, ரப்பு இருக்கிறான், அந்த ரப்பு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன் என்ற எண்ணத்தோடு என்னிடத்திலே அவன் கையேந்துகிறான், பார்த்தீர்களா என்று ரப்பு சந்தோஷப்படுகிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்வை சந்தோஷப்பட செய்கிறது என்று இந்த ஹதீஸிலே நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, எதுவரைக்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருப்போமோ, நரகத்தை விட்டு பாதுகாப்பை கேட்டுக்கொண்டே இருப்போமோ, சொர்க்கத்திலே செல்வதற்காக கேட்டுக்கொண்டே இருப்போமோ, அதுவரைக்கும் அல்லாஹுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முறை சொன்னார்கள், ஷஹ்ரா ஈதின், ஈதுடைய 2 மாதங்கள் இருக்கிறது. அந்த 2 மாதங்கள் என்ன தெரியுமா, லா யன்குசானி ரமலான் வ துல்ஹிஜ்ஜதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமும் ரமலானுடைய மாதமும் நன்மைகளை உங்களுடைய எந்த ஒரு குறைகளையும் அது வைக்காது. ரமலான் வந்து விட்டால்
இருந்தால் உங்களுக்கு நிறைவான நன்மைகளை அந்த ரமலான் உங்களுக்கு அந்த இடத்துல வாங்கி தரும். அதுபோல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்கிறது, இதுவும் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நிறைவான நன்மைகளை உங்களுக்கு வாங்கி தரும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்படி என்றால் இந்த நாள், இந்த நேரம், இந்த மாதம், இவைகள் அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மைகளை அதிகமாக வாங்கித் தரக்கூடிய மாதம், வாங்கித் தரக்கூடிய நாள், வாங்கித் தரக்கூடிய நேரம். இந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நன்மைகளை வழங்குவதற்கு இடத்தை முடிவு செய்கிறான், காபத்துல்லாவை முடிவு செய்கிறான். அந்த காபத்துல்லாவிலே லட்சோப மக்கள் அங்கு செல்கிறார்கள். அது எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தவராக இருந்தாலும் சரி, எந்த அறிவுடையவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த காபத்துல்லாவுக்கு அங்கு சென்ற பொழுது அவர்கள் அங்கு சொல்லக்கூடிய ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறார். பாருங்கள், அந்த இடம் எவ்வளவு புனிதமானது. அந்த இடத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நன்மைகளை அந்த அடியார்களுக்கு வழங்குகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமான இடம். அப்படிப்பட்ட இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாராக. நாமெல்லாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் லட்சோபலட்சம் மலாயிகத்துமார்கள் இறங்கக்கூடிய இடம். உலகத்திலே எத்தனை ரசூல்மார்கள் எல்லாம் கணிக்கிறாரோ எல்லா ரசூல்மார்களும் சவால் செய்த இடம், எல்லா ரசூல்மார்களின் காலடிப்பட்ட இடம். அந்த இடத்திலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், யார் ஹஜ் உம்ரா செய்கிறார்களோ வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரஹ லில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காகவே செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்கிறார்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா ஏழையாக ஆக்குவதில்லை என்று நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசை வைக்க வேண்டும், ஆர்வப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்தோம் என்றால் கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ். ஏனென்றால் நம்மால் எதுவும் முடியாது, மனிதரால் எதுவுமே முடியாது. நாம் உலகத்திலே பார்க்கிறோம், மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பரம ஏழையாக இருப்பார், ஒன்றுமில்லாதவராக இருப்பார், சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் இருப்பார். அவரை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் ஹஜ்ஜில் சேர்த்து விடுவான். இது யாருடைய ஆற்றல்? மனிதனுடைய ஆற்றலா? மனிதனுடைய சக்தியா? ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய சக்தி அல்லவா. பணம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது, நமக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. எனவே அந்த அல்லாஹ் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மையும் ஹாஜிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பான். நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், சியாம் யௌமி அரஃபத், அரஃபாவுடைய நோன்பை நோக்குபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய gift என்ன தெரியுமா? அஹ்தஸிபு அலல்லாஹி அன்னி கஃபிர ஸனத்தல்லதி கப்லா வ ஸனத்தல்லதி பஅதா. ஒரு வருடம் முன்னால் ஒரு வருடம் பின்னால் அவருடைய சிறுபாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். பெரும்பாவங்கள் இல்லை, சிறுபாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். பெரும்பாவங்கள் செய்ய விடாமல் எல்லாம் பாதுகாப்பு வளையத்தை போட்டு விடுகிறார். இதுதான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம். சிறுபாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு பெருவ பாவங்கள் செய்யாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் தலை போட்டு விடுகிறான். எனவே ஒரு சாதாரண ஒரு நோன்பு, இந்த ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தஆலா 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்ல, ஹஜ் பெருநாள் வந்துவிட்டால் அதை அடுத்து வரக்கூடிய தஷ்ரீக்குடைய நாளெல்லாம் இருக்குது, இதுவெல்லாம் நோன்பு வைப்பது கூடாது. ஏன் தெரியுமா? அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கக்கூடிய நாள். அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் என்னுடைய விருந்தாளிகள், அந்த என்னுடைய விருந்தாளிகளை கவனிப்பது எனக்கு கடமை இருக்கிறது. அதுபோல அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்றால் நம்மை கவனிப்பது அல்லாஹ்வுடைய கடமை. எனவே அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்கிறான். அதன் வரக்கத்தினால் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்கிறான் அந்த ஈதுடைய நாளையிலே. எனவேதான் ஈதுடைய தொட்டு வரக்கூடிய அந்த 3 நாள் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நாம் நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் வயிறார சாப்பிட வேண்டும்,
வயிறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதுபோல ஒரு ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோல நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த அரஃபா இருக்கிறது, இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அரஃபா என்று ஏன் தெரியுமா அந்த இடத்துக்கு பேர் வந்தது? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து கூட வந்து சேர்த்து வைத்தனர். அரஃபா அறிகிறது, அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்த இடம் அந்த அரஃபா. எப்படி தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜிக்கு வந்து அந்த அரஃபா மலையிலே நின்று கொண்டு பார்க்கிறார்கள். ஜபல் நூருடைய மலை தெரிகிறது, அதில் ஒரு பிரகாசம் தெரிகிறது. அந்த பிரகாசத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுகிறான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தி என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்திலே அல்லாஹ் உதிக்க செய்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த பொழுது எவ்வாறு அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தினாரோ அந்த ஞாபகத்தை எல்லாம் போடுகிறார். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரு கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், முஹம்மது என்று உன்னுடைய பெயரோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சேர்த்து படைத்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை கொண்டு வந்து சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அங்கு கொண்டு வந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்